ஹல்லேலூயா. ஷதன கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் துதிக்கு பாத்திரர் அப்பா, நீ துதிக்கு பாத்திரர் அப்பா. உங்க மகிமையின் பிரசன்னத்தின் ஆலைகளை நிரப்புங்க, இன்னும் எங்களை நிரப்புங்கப்பா. உங்க ரத்தத்தின் பெருந்துளி ஒவ்வொரு இருதயத்தில் விழட்டும். எங்க நாக்களை போடுங்க, அக்னியை போடுங்க. ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உங்க ரத்தத்தை ஊத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க 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 சுத்திகரிங்க. அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும். ஓ, இந்த ஆராதனைக்கு எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். தேவ பிரசன்னம் துவக்க முதல் முடிவரை தேவ மகிமை தேவ பிரசன்னம். ஓ ராகாபாரபால இறங்கி வரட்டும். ஆமே, நடத்தட்டும் நடத்தட்டும். ரே பிராபா ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலும் இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமே, இயேசுவின் மனாமே நைபலதரபர சிபரபரபா. ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரனே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதனே, ஆனந்தமே பரமானந்தமே. உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாத்திடுவோம். உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல காத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லும். அவ்வளோ தாழ்த்தது. ஆமென். கடந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் புதிய வாரத்திலும் முதலாவது நாளிலும் அப்பா உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போ அருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ அருத்துடன் நம்மை காத்தாரே. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதனே, ஆனந்தமே பரமானந்தமே. உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பான். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பான். வருகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதனே, ஆனந்தமே பரமானந்தமே. உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்த
ஆனந்தமே பரமானந்தமே உள்ளமே துதி நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுது பாடுமா. அல்லேலூயா. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எங்கள் ஆத்துமாவும் மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எங்கள் ஆத்துமாவும் மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். சொல்லுங்க. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீ அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே எங்கள் ஆத்துமாவும் மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே நேசரினை தேடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எங்கள் ஆத்துமாவும் மையே வாஞ்சித்து கதறுதே. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை
பகற்காலத்தில் கிருபையை தருகின்றேன். தேவரே பகற்காலத்தில் கிருபையை தருகின்றேன். இரவில் பாடுபட்டு எந்தன் வாயில் இருக்கிறது. இரவில் பாடுபட்டு எந்தன் வாயில் இருக்கிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதுமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே. அப்படி கதறி கூப்பிடுங்க. ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். சொல்லும் தஞ்சமே நீர், தஞ்சமே அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. பரதர சிதற ஓலா பர பரதர லதுதிகாவில ரேப்ரா கபரே பரதரபா யோரா பிரபர பரதர பரி பரதர பரி பிரி பிரி பிரி. பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, ஷபர பர பர பிரி பிரி பிரி. அப்பா பிதாவே, ரேபர பர பர கர துரா பரதர பிரி பிரி பிரி. ஓலா பர 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 பரி பரதர பரதர பரபா. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டை
கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் ஆடைக்காலம் நீர் கோட்டையும் அவர் நம்முடைய தஞ்சம், அவர் நமக்கு கோட்டை, அவர் நமக்கு அடைக்கலம். நாம் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி Hallelujah. Glory, glory, glory. அக்கினி ஜுவாலையென்றோ உம்மீது கொண்ட நேசம். நல்ல கரங்களை தட்டி அக்கினி ஜுவாலையென்றோ தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். மீண்டும் சொல்லுவோம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே சொல்லுமா, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, உட்கொண்ட பரிமளமே, உலகெங்கும் மனமே, உட்கொண்ட பரிமளமே, உலகெங்கும் மனமே. உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்துடுவேன். சொல்லுங்க, அப்பா என்னை இழுத்துக்கோங்க டாடி. நாங்க உங்க அன்புக்குள்ள, உங்க சட்டைக்குள்ள நாங்க ஓடி வந்துடுவோம். ஹல்லேலூயா. என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அக்கினி இறங்கட்டும். ஃபயர். அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. அப்படி நல்லா நீ வாசில. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஓ, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். ரெண்டு கரங்களை வேறு
நல்லா நல்லா அக்கினி 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 ஃபயர் 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 லப்ரா கபரி பலா திரா பலா ஷிபரா பரி பலா லப்ரா கபரி பலா தரி பெரி தே ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்ப நம்ம பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்னாடி இருந்து ஆட்டுக்குட்டிய பிதாவும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அடைக்காலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர் அடைக்காலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பே. சொல்லோ தஞ்சமே நீர் அடைக்காலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பே. சொல்லுங்க அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும். இப்பொழுது இப்பொழுது அக்கினி அக்கினி இறங்கட்டும். பிதாவின் சிங்காசனத்தில் இருந்து அக்கினி அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கி சத்துருக்களை பட்சிக்கட்டும். உங்களை துன்புறுத்தி வந்த உங்களை பின்பற்றி வந்த பார்வோனின் சேனை இப்பொழுது அழிக்கப்படுகிறது. அக்கினிக்கு இரையாக மாற்றப்படுகிறது. உங்களை பின்தொடர்ந்து வந்த கடன் இனி இருக்காது, அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது. உங்களை பின்தொடர்ந்து வந்த சாபம் அழிக்கப்படுகிறது. உங்களை பின்தொடர்ந்து வந்த மரணம் அழிக்கப்படுகிறது. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. கேளுங்க, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த சொல்லுங்க நாயகனே. கரம் பிடித்த கரம் பிடித்த நாயகனே. கைவிடாத தூயவரே. கைவிடாத பிரசன்னம் தேவ பிரசன்னம். ரெண்டு கரங்களை ஊத்தி அப்பா என்ன உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. 1000 நாளை பார்க்கிலும் உங்க பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானதப்பா. உங்க சமூகத்தின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்க அன்பின் ஆவியினால் எங்களை நிரப்புங்க. கேளுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. இந்த ஆன்லைன் சண்டே சர்வீஸ்ல கலந்துருக்கிற பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா இன்னும் நாங்க உங்களை அறியணும்ப்பா. இன்னும் நாங்க அறியணும். இன்னும் உங்களை கிட்டி சேரணும்ப்பா. இன்னும் உமோடு உறவாடணும்ப்பா. இன்னும் உமோடு தனித்து உறவாடணும். இன்னும் நாங்க உங்க மகிமையை பார்க்கணும். இன்னும் நாங்க பிதாவின் சிங்காசனத்தை நாங்க கிட்டி சேரணும்.
அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்பா, எங்களுக்கு உங்க பிரசன்னம் வேணும். உங்க பிரசன்னம் இல்லாம எங்களால முடியாது. உங்க அபிஷேகம் இல்லாம ஆவியானவர் அப்படியே வெல்கம் பண்ணுங்க. அப்பா, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. ஏதோ நாங்க பாரம்பரியமா வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி ஆவியிலே ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க. கேளுங்க கேளுங்க, ஆவியில ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. ஆவியில நிறைஞ்சு இருக்கிற அந்த அபிஷேகத்துக்குள்ள, அனுபவத்துக்குள்ள, அந்த ஆழத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க. நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. கேளுங்க கேளுங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வழிந்து வருகிற அந்த ஜீவன் நதி, அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப யார் யார் தாகத்தோடு கேட்கிறீங்களோ உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழிகிறது. காலத்தில் இருந்தது போல கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்கிறார். ஆதி அன்புக்குள்ளாக கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு வருகிறார், இழுத்து கொண்டு வருகிறார். Fire ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே வாடுக்கே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க 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 டாடி. சிலுவை பற்றி இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ கலரை மலதரவா. ஒவ்வொருவரையும் தேவ பலத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. அப்பா, இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்மை கிருபையும் தொடரட்டும். இந்த நாளில் முதலாவது இந்த நீங்கள் மூலம் ஆன்லைன்ல கலந்து ஆராதிக்கிற வார்த்தையை கேட்கிற அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருகட்டும். ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைன் சண்டே சர்வீஸ் நடைபெறும். நீங்கள் ஆன்லைன் மூலமாய் எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. பிரேயர் மினிஸ்ட்ரி இந்தியா இல்லை நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரோ ரஞ்சன் தேவதாஸ் என்ற ஃபேஸ்புக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை தாங்குங்கள், செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் சிலுவையில இயேசப்பா சொன்ன 4வது வார்த்தை ஜெபத்தோடு கடந்து போவோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் வந்து ஆராதித்த எங்களோடு கலந்து கொண்ட உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தராமே நிறைவே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4ஆம் வார்த்தையை தியானிப்போம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் முன்பாக சிலுவையிலே பேசின அந்த கடைசி 7 வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அதை குறித்து பல நூற்றாண்டுகள் ஹல்லேலூயா பேசப்பட வருகிறது. ஹல்லேலூயா. கடைசி நேரத்திலே அவர் பேசின அந்த 7 வார்த்தைகள் மிக ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே அவர் தன்னுடைய ஹல்லேலூயா ஒரு இயலாமை எண்ணி பார்க்கின்றார். இந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்துக்காக வந்தவர். ஹல்லேலூயா. மத்தேயு 1:23 இப்படியாக போடப்பட்டது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கின்றராக இந்த மனுக்குலம் இழந்த உறவை புதுப்பிக்க, ஹல்லேலூயா, இந்த உறவை திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் நம்மோடு கூட இறங்கி வந்தார், நம்மோடு கூட வாழ. ஹல்லேலூயா. பிதாவுக்கும் மனுக்குலத்துக்கும் ஆதாம் செய்த பாவத்தினால் எல்லா காரியங்களும் அவன் இழந்துட்டான். இந்த பூமியில் பிசாசின் மேலே உள்ள ஆளுகை அதிகாரத்தை அந்த பூமியை படைத்து மனிதர் கையில் ஒப்பு கொடுக்க தான் கர்த்தர் சித்தம் கொண்டு இந்த பூமி படைத்தார். ஆனால் முதலாம் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவத்தினால் ஆணுடைய திட்டம் குலைக்கப்பட்டு அந்த அதிகாரத்தை பிசாசு வாங்கி கொண்டான். அந்த இழந்த அதிகாரத்தை திரும்ப மீட்டெடுக்க, இழந்த உறவை மீட்டெடுக்க, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு 1:21 பாடப்பட்டுள்ளது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நாம் செய்த பாவத்தை, ஹல்லேலூயா, அந்த பாவத்துக்கு பலியாக ஒரு ஆடு பலியாக வேண்டும். நியாயப்பிரமாண காலத்தை பழைய ஏற்பாடு காலங்களில் மனிதர்கள் தவறு செய்தால் உடனடியாக ஒரு மிருகத்தை அடித்து அந்த இரத்தத்தை பரிசுத்தலத்தில் பூசிட்டு அந்த மிருகத்தின் உடலை பாளையத்துக்கு புறம்பாக அவங்க இருக்கின்ற இடத்தை விட்டு ரொம்ப தூரமாக மனிதர்கள் செல்ல முடியாத அந்த இடத்துல சென்று எரித்து விட்டால், அது சாம்பலை கரைச்சி விட்டால் பாவம் போயிருந்து சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த காரியம் அவங்கள பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியவில்லை. பாவத்து தக்க தண்டனையை கோரிக்கலாம் அவர் மன்னிப்பு என்று அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. அதனால் அவங்க திரும்ப திரும்ப பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தை போக்குறதுக்காக குமாரனாகிய இயேசுவை பிதாவே தேவன், ஹல்லேலூயா, அவர் இந்த மனுக்குலத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஜனங்கள் அந்த செய்ய முடியாத, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை, பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க முடியல, ஆண்டவர் பிதா தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் 10 கட்டளைகளை தன்னுடைய விரல் மூலமாக முதல் எழுதினார். பின்பு ஜனங்கள் பாவமான பிற்பாடு அவர் சொல்ல மோசே அதை எழுதினார். அந்த கற்பலகைகளில் சொல்லப்பட்ட வார்த்தையை ஜனங்கள் பின்பற்ற முடியவில்லை. அவங்களால் அதை அந்த லாவுக்கு கீழ்ப்படிய முடியல, அதை சரி பண்ண முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, அவங்க இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியவில்லை. இதை சரி செய்ய ஹல்லேலூயா 2வது பிளானை பிதா தேவன் செய்கின்றார். தன்னுடைய குமாரனை பாவத்தை போக்கும் பலியாக, அந்த ஆடாக, அந்த மிருகமாக, ஹல்லேலூயா, பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட கர்த்தர் நமக்காக பாவத்தை சுமந்து தீர்க்க அந்த கடைசி காலத்தை வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் முதலாவதாக இந்த இடத்துல எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. வியாழன் அன்று இரவு அவரை கைது செய்து அழைத்து அந்த வெள்ளி முழுவதும் அவர் அவ்வளவு சித்திரவதைப்படுத்துகிறாங்க. வியாழன் இரவுலேருந்து வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறைய முன்பதாக அவரை அவ்வளவு அவர் பாடுகள் படுகின்றார். அவருக்கு தண்ணீரில் உணவுல எதுவும் இல்லை. அதுக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அவங்க கூட உள்ள எல்லா சேஷன் ஆண்டோடைய எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. தனிமை உணர்வு ஒரு பக்கம், சரீர வலி ஒரு பக்கம். நான் எப்பொழுதும் சொல்கிற ஒரு காரியம், ஆண்டு இந்த சிலுவையில் தொங்கும் என்பதாக அவர் தொங்குற வர இந்த பூமியில் பிறக்கும் பொழுதுமே அவர் வளரும்போது வாழும்போது ஒரு பக்கம் 100% மனிதனாக இருந்தார். ஆனால் ஒரு பக்கம்
100% தெய்வத்தின் தன்மை அவருக்குள் இருந்தது. பிதாவுடைய எல்லா தன்மையும் எல்லா ரைட்ஸ் அவருக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் அடக்கி வைத்து கொண்டு தன்னை ஒரு மனிதனாக இந்த திட்டம் பிதாவினால் ஹல்லேலூயா செயல்படுத்தப்படுகிறது. அவர் இதை பிளான் பண்ணியிருக்காரு. நான் இப்படி மறித்தால் தான் இன்னும் பல பிள்ளைங்க ரத்தத்தினால நீதிவானா மாறுவாங்க, அவங்க பாவத்தை ஜெயிப்பாங்க, பாவத்தை மேற்கொள்வாங்க. ஹல்லேலூயா, பிசாசை ஜெயிப்பாங்க. என் மூலமாக என்னுடைய பிள்ளைங்க அதிகாரம் பெற்று இந்த பூமியை எனக்கு சொந்தமாக மாற்றுவாங்க, பிதாவுக்கு சொந்தமாக மாற்றுவாங்க என்று ஹல்லேலூயா அவருடைய கண்கள் இதை பார்த்தது. தமக்கு முன் வைக்கப்பட்ட இந்த விபரீதங்களை சகித்து ஹல்லேலூயா அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த ரிவார்டை பார்க்கின்றார். பின் நாட்கள் நடக்கின்ற அந்த காரியத்தை அதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் என்று சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பே பூர்வ முதல் என்னை தமது வழியிலே ஆதியாக கொண்டிருந்தார். ஆதியிலே அவர் இருந்தார். ஹல்லேலூயா, தமது வழியின் ஆதியாக கொண்டு இருந்தார். அவர் தான் ஆதி மந்தமானவர். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியை நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமியை உருவாக்கும் முன்பதாக, கிரியைகள் வருவதற்கு முன்பதாக, ஹல்லேலூயா, கிரியேஷன்ஸ் வருகிறதுக்கு முன்பதாக ஆதியிலே ஹல்லேலூயா அவர் இருந்தார். பூமி உண்டாகும் முன் அவர் இருந்தார். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். சமுத்திரங்களும் ஆழங்களும் இப்போ நம்ம பார்க்கின்ற இந்த எல்லாம் உண்டாவதற்கு முன்பதாக அவர் உண்டாக்கப்பட்டவர், பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். நம்ம பார்க்கின்ற பூமியில் தண்ணீர்கள், ஜலங்கள், ஆழங்கள், வெளியில் உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், மண்ணில் உள்ள காரியங்கள் எல்லாம் உண்டாகும் முன்னும் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டார். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை கூட்டணிக்கையிலும் அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்திலே மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்பட்டுகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் ஒரு சமூகத்திலே களி கூர்ந்தேன். பிதாவோட மடியில் செல்ல பிள்ளையாக இருக்கின்றார். இது எல்லாம் அவர் உண்டாக்கி கொண்டு இருக்கின்றார். சமுத்திர ஜலம் அதோட இடத்தை விட்டு வராதபடி எப்படி ஆண்டவர் படைக்க முன்பதாக மிக அழகாக பூமியை படைத்தார். பின் பிசாசுக்கும் ஆண்டவருக்கு பிரச்சனைனால பிசாசு இந்த பூமியை பால் படுத்தி போட்டான். அந்த அப்படிப்பட்ட ஈருளிலிருந்து பாலான பூமி திரும்ப ஆண்டவர் சீர்படுத்தி திரும்ப உண்டாக்கினார். ஹல்லேலூயா, சமுத்திரத்தை ஆகாயத்தை பிரித்தார், நிலம் தண்ணீர் எல்லாம் பிரித்தார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டு அவருடைய செல்ல பிள்ளையாக அவர் சமூகத்திலே களி கூர்ந்து வாழ்ந்திருந்த அந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கின்றார். நம்ம எல்லாருமே இது அறிந்தது. உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முக்கியமான வசனம் இது. நம்ம ஹல்லேலூயா மிக கவனமாக இந்த வசனத்தை என்ன செய்யணும்? ஹல்லேலூயா வாசிக்க வேண்டும், அதை உட்கிரகிக்க வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை ஏசாயா தீர்க்கதரிசி ஹல்லேலூயா உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டோர் காண்பிக்கின்ற அந்த ஒரு தரிசனம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டை இருந்தது. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து
ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படி கம்பீரமாக, ஹல்லேலூயா, ஜெய கம்பீரமாக, ஹல்லேலூயா, சிங்காசனத்து மேலே வீற்றிருக்கின்றார். அடி அந்த வஸ்திர தொங்கலால் ஆலயமே நிறைஞ்சிட்டு அவ்வளோ ஜெய்ஜாண்டிக் காட், நம்ம காட் அவர் நிறைந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருக்கு மேலாக அவரை சுற்றிலும் சேரூபீன்களும் கேராபீன்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் 6 ஆசிரியர்கள், ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான முக பாவனைகள், முகங்கள், உடல்கள், சிறகுகள் என்று ஒவ்வொரு வெரைட்டிஸ், பேட்டர்ன்ஸ் நிறைய அங்கே உண்டு. ஒவ்வொரு குரூப்ஸ் அங்கே உண்டு. அதிகமான ஏஞ்சல்ஸு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி அவங்களுக்கு செயல் கிடையாது. ஒரே மாதிரி அவங்களுக்கு திட்டம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய உடைகளும் சரீரங்களும் எல்லாமே மாறுபடும். நம்ம பார்க்கின்ற, நம்ம கேட்டெல்லாம் ரொம்ப ஒரு 2% தான். ஆனால் அதிகமான தூத சேனைகள், விதவிதமான தூதர்கள், விதவிதமானவங்க உண்டு. ஹல்லேலூயா. அதில் ஏசியா பார்க்கின்ற இந்த இடத்துல பார்த்தது 6 சிறகுகள் கொண்ட சேராபீன்கள் கூட்டம். ஹல்லேலூயா. அவங்க 6 தன்னுடைய 2 சிறகால முகத்தை முடிருக்காங்க, 2 சிறகால காலை முடிருக்காங்க, 2 சிறகால பறக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக தன்னுடைய முழு சரீரத்தை மறைக்கின்றார்கள். அவருடைய மகிமை அவர் தாங்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவங்க நீங்கள் பரிசுத்த நிலை 24 மணி நேரம் அவரை போற்றி பாடி துதித்து கொண்டு இருக்கும் அந்த இடத்தை விட்டு தான் பிதா மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர். நம்ம இந்த 4வது வார்த்தையை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து எல்லாரும் அவரை சுற்றி ஆவில நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் முன்பதாக பிலாத்திட்ட விசாரணைக்கு அன்று வியாழன் வெளியே கொண்டு போகும்போது பிலாத்து அவர் வெடிக்க முதல்ல மனசு இருக்கு. அவர் மேலே அவங்க ஒவ்வொரு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டு சாட்டுறாங்க, அவர் மேலே தவறு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் எல்லாருக்குமே தெரியும், பிலாத்துக்கும் தெரியுது, ஆண்டவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் எந்த தவறும் செய்யலை, அவர் வாயில் வஞ்சனையிலே கபடி இல்லை, அவர் யாரையும் கெடுத்து பேசலை, யாரையும் புறங்கூறலை, யார் வாழ்க்கையும் கெடுக்கலை, யார் எதையும் திருடலை, எதுவுமே செய்யலை, தவறு செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை என்று எல்லா ஜனத்துக்கும் தெரியுது. அங்கே உள்ள ஜனங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அங்கே உள்ளவங்க அப்பத்துக்கு இச்சகம் பேசி பணத்திற்காக வெளியே போயிட்டாங்க. பணம் வாங்கி கொண்டு போய் சாட்சி சொல்கிறாங்க என்பதை பிலாத்து அறிந்து கொண்டான். தவறு செய்யவில்லை, இவரை பார்த்தா குற்றவாளி மாதிரி தெரியல. அவர் மேலே நிறைய பொய் குற்றச்சாட்டுகள், செய்யாத தப்பை செஞ்சான்னு சொல்லி அநேக குரல்கள் இப்படி எழுந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ பிலாத்து சொல்வார், எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை செய்ய என்று நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆண்டு பதிலே பேசல. அவர் நினைச்சா ஒருவேளை பிலாத்து நம்மளை விடுதலை செய்ய முடியும், இந்த பாடிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த வியாகுலத்திலிருந்து இப்படி நம்மளை அடிக்காங்க, சித்திரப்படுத்துகிறாங்க. இப்போ பிலாத்து தான் மிகப்பெரிய அதிகாரி, இவர் கையில் எல்லா அதிகாரம் இருக்குது. நாம் அவரை ப்ளீஸ் பண்ணி பேசினா, அவர் கை வச்சு ஜால்ரா அடித்தா அவர் நம்மளை விடுதலை பண்ணுவார், நம்ம விடுதலை ஆகலாம் என்று ஆண்டவர் அந்த இடத்துல நினைக்கல. ஹல்லேலூயா. இது உலக பிரகாரமாக ஒரு மனிதன் செய்யக்கூடியது. தண்டனைக்கு உள்ளாகும் பொழுது கருணை மனை கொடுக்காங்க ஜனாதிபதியத்தை. அவங்க பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் மனு போட்டுக்கொண்டே இருப்பாங்க. இப்படியே ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுவாங்க, தண்டனையை குறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. மிகப்பெரிய பிரபலங்கள், செல்வந்தர்கள்லாம் சிறைக்கு செல்லும் பொழுது தன்னால் முடிந்த அளவுக்கு போராடுவாங்க. தண்டனை குறைக்க, தண்டனையிலிருந்து வெளியே வர, பெயிலில் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. எல்லோருமே அதை தான் விரும்புவார்கள், எப்படியாவது இந்த தண்டனையிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அவருக்கு எல்லா வாசலும் திறந்தா இருந்துச்சு, அனுகூலமாக இருந்துச்சு. பிலாத்து பேசும்போது ஆண்டவர் சொல்லாரு, அதிகாரம் மேலேருந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கேருந்து வரலாம், நீ ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் நான் என் பிதாவனுக்கு ஜெபிக்கும் பொழுது 12,000 லேவியனுக்கு அதிகமான தூதர்கள் சேனை உண்டு, அவங்க இறங்கி என்னை காப்பாற்றிடுவாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும்போது அவரை பிடிக்காத அநேகர் அவரை கொலை பண்ண எப்பொழுதுமே ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் அந்த இடத்துல மறைந்து சென்று கொண்டே இருந்தார். அந்த இடத்துல தன்னுடைய தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தினார். அநேக நேரங்களில் அவரை எப்படியாவது கொலை செய்துன்னு அவங்க துரத்தி தான் இருந்தாங்க, தாவீது மாதிரி. ஆனால் எல்லாவற்றும் தப்பித்தார். ஏனென்றால் பிதாவுடைய திட்டம் சிலுவையில் மறிக்கணும், மறித்து
ஜனங்களுடைய பாவங்கள் நீங்கணும், நீதிமானாய் மாற வேண்டும், இரத்தத்தின் மூலமாக பிசாசு ஜெயிக்கணும், இழந்த உறவை சீர்படுத்த வேண்டும், ஆதாம் இழந்த உறவை சீர்படுத்த வேண்டும். இது பிதாவுடைய திட்டம். அதனால் அவர் மடியில செல்ல பிள்ளையாக இருந்த அவர் ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்க விடுதலை கொடுக்க ஹல்லேலூயா இறங்கி வந்து இந்த வெறுமையை அவராக ஏற்றுக்கொண்டார். அவர் ஆவி கடைசியில் அவர் தான் ஒப்பு கொடுக்கின்றார். அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவருக்கு தண்ணி வேணும்னா நினச்சா இதில் கொடுக்கலாம், அவர் நினச்சி எதுனாலும் செய்யலாம். ஆனால் எல்லாற்றையும் விட்டார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்களில் அவன் காணக்கூடாத ஒரு மிகப்பெரிய கொடுமை, எல்லாரும் இருந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் எல்லாரும் அவங்கள பரிகசிக்கிறது, ஏளனம் பண்ணுறது, எல்லாரும் இருந்து அவங்கள நேசிக்காமல் அவங்க கைவிடுறது, அப்படிப்பட்ட ஒரு தனிமை வெறுமை. ஹல்லேலூயா. மனுக்குளம் கடந்து செல்லும் பாதையில் இல்லை, இப்படி சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் கூட நீங்கள் கலங்க வேண்டாம் என்பதை உணர்த்த அன்றைக்கு அவர் அந்த தனிமையை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த வெறுமை சீஷைகள்லாம் போயிட்டாங்க. பேதுரு மறுதலிக்கின்றான், அவர் கூட யாருமே இல்லை. அன்றைக்கு அவர் தனிமை உணர்ந்தார். ஆண்டவர் சொன்னார், கெத்செமனே ஜெபிக்க போக முன்னாடி ஆடுகள் சிதறடிக்கப்படும், மேய்ப்பன் வெட்டப்படுவான், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விடுங்க, ஒரு காலம் வரும், ஆனால் நான் தனித்திறேன், என் பிதாதாம் என்னோடு கூட இருக்கின்றார் என்று அவர் உறுதியாக சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாகவே மறுரூப மலையில் எலியா மோசேயும் வந்து என்னென்ன பாடு நீங்கள் பட போகிறீங்க, எப்படிப்பட்ட அகோரமான கொடூரமான சித்திரம் அனுபவிக்க போகிறீங்க என்று எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டாக பேசிட்டாங்க, காமிச்சிட்டாங்க. தன் மரணம் இப்படி தான் நடக்க போகிறது. எந்த மனிதனுக்குமே பூமியில் கேன்சல் இன்றைக்கி எத்தனை மறிக்கிறாங்க. உங்களுக்கு மரணம் நீங்கள் இத்தனை நாள் மறிப்பீங்க, இத்தனை மாதத்தில் மறிக்க போகிறீங்க என்று தெரிந்தால் அவன் வாழ்நாள் முழுதுமே அது வேதனையாக தான் இருக்கும். ஏன் வாழ்கிறோம், எதுக்கு சாப்பிட்றோம், நம்ம தான் மறிக்க போகிறோம், ஏன் நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும், ஏன் வெளியே போகணும் என்று அப்படிப்பட்ட ஒரு விரக்தி யாகுலந்தான் வரும். எப்பேற்பட்ட பலவானும் தன் மரண நாளை அழிந்தால் அவனுடைய நிலை அதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மறிப்பிற்காகவே ஜனங்களுடைய பாவத்துக்காக நான் 33 வயசில் மறிக்கணும், இள வயதில் நான் மறிக்கணும், மறித்து என் ரத்தம் சிந்தப்பட்டால் அந்த ரத்தத்தினால் விடுதலை மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்று பிதாவால் ப்ரீ பிளானில் பண்ணப்பட்டு பூமிக்கு வந்தார். அவருக்குள்ள கடவுள் தன்மை இருந்தது, அதை மறைத்தார். அவரால் செயல்பட முடியும், ஆனால் செயல்படவில்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரத்தில் கூட ஹல்லேலூயா இப்படியாக போடப்பட்டுள்ளது. ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம், கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமாண்டு அவர் கையினால் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்தரிக்க கொண்டு போகும் பொழுது அது மிகுந்த வேதனைக்குள்ளாது. ஆடுகளுக்கு இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டில் அந்த மிக எளிதாக ஒரு ரேசர் பிளேடு மூலமாக ஈஸியாக அதுக்கு வலிக்காமல் மேலே அப்படி வெட்டி எடுத்துறாங்க. ஆனால் ஆண்டு வாழ்ந்த காலகட்டம், அப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் அவங்க அறுத்து தான் எடுப்பாங்க. அப்போது அந்த உடம்பு ஃபுல்லாக ரத்தம், காயங்கள் வரும், அந்த வலி வேதனை இருக்கும். அதை அறிந்தாலும் அந்த ஆடு கத்தாமல் சத்தமிடாமல் தான் இருக்குது. அதே போல் ஆண்டோர் தனக்கு எல்லாமே நடக்கும் என்பதை அறிந்து, எந்த மனுஷனுக்கு அப்படி இருக்க முடியாது, அந்த இடத்த அவர் உறுதியாக நின்றார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த வேதனைக்கு தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதாவதேன் அவரை பாடுக்கு நொறுக்க சித்தமான செல்ல பிள்ளையை, தன் செல்ல பிள்ளையை, தன் ஒரே பிறன குமாரனை யார் விசுவாசத்தால் அவங்க நித்தியஜன் அடைய வேண்டும், ரத்தத்தால் மீட்படைய வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒருவர் கூட கெட்டு பார்க்காது, எல்லோரும் பரலோகத்துக்கு என் குமாரன் கூட வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு ஹல்லேலூயா. எல்லோரும் பரிசுத்தமாக மாற வேண்டும், எல்லோரும் ரட்சிப்படைய வேண்டும் என்ற பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. அதற்காக அவர் குமாரனை அனுப்பினார். குமாரன் அவரை தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து என்ன சொன்னாராம், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததி கண்டு, ரத்தத்தினால் ஒரு புதிய சந்ததி எழும்ப போகிறது, நீதிமான் சந்ததி எழும்ப போகிறது, பிசாசை ஜெயிக்கும் சந்ததி,
தோற்று போன சந்ததி அல்ல, முந்தின ஆதாம் அல்ல, மண்ணின் சாயல் அல்ல, விண்ணருடைய சாயல் அணிந்த ஒரு சந்ததி எழும்ப போகிறது என்று அவர் அதை கண்டு சந்தோஷப்பட்டாலாம். அவருக்கு சித்தமான காரியங்கள் அவர் கையினால் வாய்க்கும் என்று. ஹல்லேலூயா. அவர் தமது 11ஆம் வசனம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவாராம். ஹல்லேலூயா. அவர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் படுகின்ற அந்த ஒவ்வொரு பாடும், அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீர், ஒவ்வொரு அர்த்தமும் ரத்தமும் தன்னுடைய சந்ததிக்காக என்று பல்லை கடத்து கொண்டு சகித்தார். அதனால் அவர் திருப்தி ஆனார். ஃபாஸ்ட்டாக பார்க்காரு. ஹல்லேலூயா. அவரை பற்றி அறிகின்ற அறிவினால் அநேக பிள்ளைங்க இந்த ரத்தத்தினால் மேற்படி போகிறாங்க, நீதிமன்றம் மாறுவாங்க என்று அந்த அக்கிரமங்களை ஹல்லேலூயா அவர் சுமந்து தீர்த்தாராம், சுமந்து கொண்டார். எல்லா யோவான் கூட இதை எழுதுகின்றார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 2ஆம் வசனத்தை இப்படியாகப்படுவது. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் பிறக்கப்பெற எல்லா ஜனத்தின் அந்த பாவங்களை சுமந்து தீர்க்க அன்றைக்கு அவர் தன்னை சிலுவை ஏற்றுக்கொண்டார். அவரால் விடுவிக்கப்பட முடியும். அவருக்கு அதுக்கான ஆப்ஷன் இருந்தது, ஆப்ஷன் இல்லாமல் இல்லை என்று இல்லை. அவரால் முடியும். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னை குற்ற நிவாரண பலியாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பாடுகள், சோதனைகள், நெருக்கங்கள், இது சொல்லுங்க நிரந்தரம் அல்ல, ஒரு நாள் மாறும். இதன் மூலமாக என் வாழ்க்கையில் இக்காலத்து இந்த பாடுகள் என் வாழ்க்கையில் வருகின்ற மகிமைக்கு ஒரு நாளும் ஈடு ஆகாது. அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள். எல்லா மனுஷக்காரண்ட சோதனை தான் நடக்க. ஆண்டு மாதிரி நாம் யாரும் உபத்திரவப்படலை. அந்த தனிமை வேதனை அவர் அனுபவித்தார். எல்லாரும் விட்டு போன சூழ்நிலை அவருக்கும் தெரியும். நம்மைப்போல் சோதிக்கப்பட்டார், நம்மைப்போல் பாடுபட்டவர், பலவீனப்பட்டவர், நம்மளுக்கு உதவி அவர் வல்லவர். அந்த பாடையில் கடந்து போனார். தனிமை உணர்வு, பசி உணர்வு, தாக உணர்வு, எல்லோரும் இருந்தும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் சகித்த கர்த்தர். ஆனால் அவரால் ஒன்று மட்டும் சகிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் மொத்த மனுக்குலத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பிறந்த மக்கள், பிறக்க போகிற மக்கள் எல்லா பாவத்தையும் பிதாவக தேவன் அவரை பாலுக்கு நொறுக்க சித்தமாகி மொத்த பாவத்தையும் சுமத்தினால ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டபடி இது ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலே. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நாம் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாமே இன்றைக்கு பிதாவுடைய தேவனுடைய முகம் குமாரனுக்கு மறைக்கப்படுது. பாவத்தினால் மாத்திரம்தான் அவருடைய முகம் மறைக்கப்படும். இல்லை என்றால் எந்த காரியத்தினாலும் அவர் தன் முகத்தை மறைக்கவே மாட்டார். உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அற்பமாக என்ன மாட்டார். அவன் தன் நோக்கி கொடுமது அருவருக்கு மாட்டார், முகத்தை மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் எது ஒன்று மறைக்குமா? பிரிவினை போல நிற்கிறது பாவங்கள், அக்கிரமங்கள். எல்லாருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அன்னைக்கு அவர் மேலே சுமத்தப்படுது. அந்த பாவ பாரத்தை தாங்க முடியாமல் அவர் அலறினார். அவரால் தாங்க முடியல. சிலுவையில் பட்ட அந்த வேதனை விட பிதாவுடைய, நான் அடியில் செல்ல பிள்ளையாக இருந்தேனே, நேசரில் களி கூர்ந்திருந்தேனே, ஒன்றாவே இருந்தோமே இத்தனை காலங்களும், ஆனால் அவர் முகமறைக்க ஒரு தாயை காணாத குழந்தை போல சற்று நேரம் ஒரு தாய் வேலைக்கு சென்று விட்டால் அந்த குழந்தை எப்படி கதறுமோ, எப்படி வேதனைப்படுமோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தான். இந்த வார்த்தை சொன்னார், எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த அதிகாரத்தை, அந்த வசனத்தை வாசித்தா பூமி எங்கு மிகுந்த அந்தகாரம், பயங்கரமாக பூமி இருண்டுட்டு வெளிச்சம் மறைஞ்சிட்டு, வெளிச்சத்தின் ஊற்று இவர் தான் ஜீவ வெளிச்சம். இந்த இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அந்த வெளிச்ச தீபம் அணைய போது, அவருடைய ஜீவன் பிரிய போது என்று அண்ட சராசரம் உணர்ந்து
இருண்டு விட்டது. ஃபுல்லாக பூமி ஃபுல்லாக அந்தகாரம், அதுவரை வராத அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அந்தகாரம் பூமி முழுவதும் வந்தது. மிக பயங்கரமாக அந்த வேலையில் அந்த பாவத்தினால் பாவ அந்தகாரம் சூழ்ந்தது. இன்றைக்கு இந்த கடைசி காலங்களில் ஒரு மிகப்பெரிய காருள், எங்கு பார்த்தாலும் பாவம் தண்ணீரில் பருகப்படுகிறது. மிக சர்வ சாதாரணமாக எல்லா பாவங்களும் எல்லாரும் செய்யப்படுகிறது. இந்த பாவம் நிறைந்த இடத்துல நாம் இந்த வசனமாக வெளிச்சத்தை பிடித்துக்கொண்டு, அபிஷேகம் வெளிச்சத்தை பிடித்துக்கொண்டு நாம் அதை ஜெயிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று 2000 ஆண்டுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தினார், ரத்தம் சிந்தினார், தனிமையை ஏற்றார், அந்த வேதனையை ஏற்றார், அந்த கண்ணீர் அந்த உபத்திரத்தை ஏற்றார். ஹல்லேலூயா. உங்களுக்காய் எனக்காய் சொல்லுங்க, அப்பா எனக்காக ரத்தம் சிந்திலே, நன்றி அப்பா, எனக்காக இந்த பாடுபட்டிலே என் பாவத்தை நீக்க கிருபாதாரவளை உங்களை ஒப்பு கொடுத்தீங்களே அப்பா. நீங்கள் எத்தனை நல்லவர். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டா ஹல்லேலூயா, அவர் அதை மன்னித்து நம்ம மேலே இரக்கம் செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் அவர் கதறுகின்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆனால் பிதா கைவிடலை. கைவிடப்பட்ட போல ஒரு சூழ்நிலை வந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்லும்போது உங்கள் கூட அவர் இருக்கின்றார். முதலாவது அப்படி வெறுமை வரும்போது, நான் அறியாமல் ஏதோ தவறு செய்தேனா என்னை மன்னிங்கப்பா அப்பா, உங்கள் முகத்தை நான் காணாதபடிக்கு என்னுடைய பாவம் தடையாக இருக்குமானால் அதை மன்னிங்க, அதை தாழ கழுவுங்க, என்னை புதிய மனுஷனாக மாற்றுங்க அப்பா. புதிய மனுஷனுக்குள்ள அந்த சாயலை எனக்கு தாங்க, உங்கள் சாயலை என்னை திருப்தியாக்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் கடைசியாக ஏசையா அந்த 53 அதிகாரத்தில் ஹல்லேலூயா கடைசி வசனம் ஏவியாகப்படுற ஏசையா 53 கடைசி வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக்கொள்ள. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் அவர் தான் ஊத்துனார். குற்ற நிவாரண தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அநேகர் அக்கிரமங்களை தாம் சுமந்து தீர்த்தார். அதனால் அக்கிரமங்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் பாவி, பாவம் கிடையாது, அவர் பாவி என்று சொல்லப்பட்டார். காசு வாங்கிட்டு பொய் சொன்னாங்க. அவர் வாயில் வஞ்சனை இல்லை, கபடு இல்லை, அவர் யாரையும் பேசலை, குற்றந்திருக்கலாம், அவர் யாரையும் கெடுத்து பேசலை. ஹல்லேலூயா. அவர் வாயில் எந்த பொய்யும் இல்லை, எந்த புறமும் இல்லை, எந்த பகைகள் மாம்சக்கிரிகள் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் நாம் செய்த பாத்துக்காக தண்டனை அவர் சுமந்து தீர்த்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அநேக பிள்ளைங்களை பிதாதனருக்கு பங்காக கொடுத்தார். அநேக பலவான்கள், ராஜாக்கள், அதிபதிகள் இன்றும் ஆண்டு மரித்து உயிரோடு கூட எழுந்து இந்த 2000 வருஷம் ஆன பிற்பாடும் ஹல்லேலூயா இத்தனை வருடமுடைய ரத்தத்தினால அநேக ஜாதி ஜாதியாக புறஜாதிகளும் அவரோடு கூட பரலோகத்தில் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக ராஜாக்கள், அதிபதிகள் அநேகர் ஆண்டை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால் விடுதலை அடைந்து ஹல்லேலூயா பிசாசு பிடியில் விடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. வியாதி சுகமாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட அப்பா பிதா என்று கூப்பிட வேண்டிய அந்த பித்திர சுக ஆவி கிடைத்து அவரோடு நெருங்கி உருவாடுகின்ற ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்ததி ஆண்டு தேடுகின்றார். தூரமாக நின்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரின் வருஷத்துக்கு ஒரு முறை ஆள்டரு போன மாதிரி அல்ல, பக்கத்தில் இருந்து மடியில் அமர்ந்து பேசின்ற நம்ம சீனாய் மலையில் அல்ல, சியோன் மலையில் அவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் என்பதை உணர்ந்து, அப்பா என் பாதுகாங்க பலியானீங்க, எனக்கு உங்களுக்குள்ள உறவு அப்பா, நீங்கள் திரும்ப அதை கட்ட நெருங்கிருக்கு, ஆதா மாதிரி நெருங்கி நடக்க, ஆபிரகா மாதிரி ஸ்நேகிதாக இருக்க, மோசே மாதிரி முகமாக காண தான் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் அந்த அனுபவங்கள் இருந்தது. அப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் உங்கள் கூட நாங்கள் வந்துட்டோம். பிதாவை தேவன்ட்ட வந்து சேர்ந்துட்டீங்க, சர்வசங்க சபையிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க, நீதிமன்ற சபையில் வந்து சேர்ந்துட்டீங்க, பரிசுத்த சபையில் வந்து சேர்ந்துட்டீங்க, கொடாக்குடி தூதசேனையிட்ட வந்து சேர்ந்து விட்டீர்கள். இதெல்லாம் நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். வசனத்தை இருக்கு, நான் அதை பார்க்கணும், அதை ரசிக்கணும், பரலோகத்துக்கு ஆவி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் பல காரியங்கள் காண வேண்டும். நீங்கள் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் யூஸ் பண்ணணும், பிசாசை ஜெயிக்கணும், இந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாகணும். ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எனக்காக தன்னை ஏற்றிடு, எனக்காக பாவப்பட்டது, எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்பதை நினைவில் கொள்ளுங்க. இந்த லெந்து காலங்களை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த 53 அதிகாரத்தை தியானிங்க. ஹல்லேலூயா.
அவர் உங்களுக்காக கிருபாதாரியாக நொறுக்கப்பட்டார். சர்வலோகத்தின் எல்லா மக்களும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டன், இந்த வேறுபாடு கிடையாது. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டாங்க அவராக பிள்ளைகள். ஹல்லேலூயா. ரத்தத்தினால் நீதிமன்றம் மாறிடுவாங்க. அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுக்க உனக்காய் எனக்காய் தத்துறான். உனக்காய் எனக்கு அந்த கேடு அடைந்தார். அழகுள்ள அவர் முகம் சில்ல பிள்ளையாக இருந்த அவர் ஹல்லேலூயா எல்லாவற்றை விட்டு இறங்கி வந்த தன்னுடைய மகத்துவத்தை எல்லாவற்றை விட்டு துறந்து ஒரு அடிமை மாதிரி ஒப்பு கொடுக்கப்பட்டார். உனக்காய் எனக்காய். ஹல்லேலூயா. நம்ம அதை நினைவில் கொண்டு, நீர் எனக்காக சின்ன நன்றி அப்பா ஆண்டவரே. அதை நான் நினைத்து, நான் தனிமையில் இல்லை, என் கூட இருக்கீங்க. நான் வெறுமையில் இல்லை ஆண்டவர், என் கூட இருக்கீங்க. என் கூட பல குடும்பம் இருக்குது, பசங்களுடைய சேனை இருக்குது, தூத சேனை இருக்குது, நீதிவான்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் என்னை சுற்றி நிற்கிறாங்க என்பதை உணர, நான் தனிமையானவன் அல்ல என்பதை உணர அப்படின்ற கிருபை உண்டாட்டும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நம்ம ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அப்பா நீர் கைவிடப்பட்டு தொங்கினவராய், எங்களுக்காக அழகு இல்லாமல் அழகை சௌந்தரியத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்து அந்த கேடு அடைந்தவராய் தொங்கினீரே. உமக்கு நன்றி அப்பா. சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டு குட்டியாக கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், மரணம் எல்லாவற்றையும், சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்தீர். எங்களுக்காக கதறி நீரப்பா. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். உடைய தியாகத்திற்காக நன்றி. உடைய அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் அதை நினைத்து துதிக்கிறோம். உள்ளத்தாழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். சிலுவையிலே அப்பா நீங்கள் பட்ட இந்த பாடுகள், சிலுவையை பற்றின இந்த உபதேசம் அறிவிக்கப்படாத இடங்களில் வேகமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். இந்த சுவிசேஷம் வேகமாய் அறிவிக்கப்படட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் கல்வாரி சிலுவை அண்டை வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்பா எத்தனையோ மக்கள் உமக்கு தூரமாக இருக்கிறாங்கப்பா, உம்மை அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களாம் மண்டை வரட்டும். இந்த ராஜ்யத்தின் நன்மையினால் நிரம்பட்டும். ஒருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஆராதித்த அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. சமூகத்தின் நன்மையினால் நிரப்புங்க அப்பா. துவக்க முதல் முடிவரை உங்கள் பிரசனைகளோடு இருந்தபடியா ஸ்தோத்திரம். நீ பெரிய காரியம் செய்து எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.